இங்க சோழன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ராகவ் பேசினதெல்லாம் நெனச்சு, அவன் எப்படி என் பொண்டாட்டிய வந்துட்டு என்கிட்டவே வந்து என் ஆளுன்னு சொல்லுவான்? என்னால எதுவுமே பேச முடியலையே! அப்டின்ட்டு சோழனுக்கு வருத்தம் ரொம்ப. அந்த நேரத்தில நிலா வந்துட்டு, "என்னாச்சு சோழன்? ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. "அது ஒண்ணும் இல்லங்க. தயவு செஞ்சு என்னை தனியா விடுறீங்களா?" அப்படின்னு சோழன் கத்துறாங்க. ஆனா நிலா வந்து சோழனுக்கு ஏதோ பிரச்சனை போலுக்க, அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே சோழனோட கைய பிடிச்சுட்டு, "என்ன சோழன்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அந்த பல்லவன் ஏதோ எப்பயும் போல சகஜமா பேசினான். அத நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? எனக்கு இப்படிலாம் நீங்க நடந்துக்கிட்ட மாட்டீங்களே! வண்டியில வரும்போதே நான் கேட்டேன். உங்க முகமே மாறி இருக்குன்னு. ஆனா நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல சோழன். என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. சோழன் வந்துட்டு எப்படிங்க சொல்லுவேன்? என்கிட்ட ஒருத்தன் வந்துட்டு உங்கள என் ஆளுன்னு சொல்றான். ஆனா இவ என் பொண்டாட்டின்னு என்னால அந்த இடத்துல சொல்ல முடியலைல. அந்த மாரி சூழ்நிலை தானே எனக்கு இருக்குது. இத எப்படி நானு வெளியில சொல்ல முடியும்? என் மனச யார் தான் புரிஞ்சுக்க போறா? அப்படின்னு சோழன் சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, யாருங்க உங்ககிட்ட அப்படி சொன்னது? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, அதான் அவங்க பாஸ் அந்த ராகவ் தான் என்கிட்ட என் ஆள பத்திரமா கூட்டு போ அப்படின்னு சொல்றான். அது கேட்டு எனக்கு எவ்வளோ கடுப்பாச்சுன்னு தெரியுமா? நீங்க ஏதாவது அவன்கிட்ட கமிட்மெண்ட்ஸ் குடுத்துருந்தீங்களா? அப்படி இல்லாம அவன் எதுக்கு இப்படி என்கிட்ட வந்து பேசுறான்? அப்படின்னு சோழன் கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, என்ன சோழன் நீங்க ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க? நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் கமிட்மெண்ட்லாம் குடுக்கல. அந்த ராகவ் தான் என்கிட்ட ஏதோ ப்ரப்போஸ் பண்றதுக்கு வர மாதிரியே வந்துட்டு இருக்காங்க. நானும் அவாய்ட் பண்ணிட்டு தான் பேசி பார்க்குறேன். ஆனா அவங்க ஏன் இப்படி நான் உங்ககிட்ட சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? நான் உங்ககிட்ட சொன்னேனா? அப்படின்ட்டு நிலா வந்து கேட்குறாங்க. உடனே சோழன், "ஏங்க என்னால அந்த ராகவ் அப்படி பேசும்போது, நீங்க என் பொண்டாட்டின்னு என்னால சொல்ல முடியாம, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு எவ்வளோ வருத்தமா இருக்குன்னு தெரியுமா?" அப்படின்னு அழுகுறாங்க சோழன் நிலா மேல சாஞ்சுக்கிட்டு. "அழாதீங்க சோழன், எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் அந்த ராகவ் கிட்ட பேசுறேன்." அப்படின்ட்டு நிலா சொன்னதும் தான் இங்க சோழனுக்கு நிம்மதியா வருது. இது சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.